Hi everyone, Assalamualaikum and welcome back to my channel. இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் அந்த என்கேஜ்மெண்ட் நடந்து அடுத்த நாள் நாங்கள் பூல் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பூலுக்கு போய் என்னென்ன பண்ணுன்றது தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் பூலுக்கு போய் வந்து அடுத்த நாள் இன்னொரு இடத்துக்கு போகணும். அண்ட் அது எங்கே போகணுன்றதை நீங்கள் அடுத்த வீடியோவில் தான் பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுமா இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அப்போ தான் நான் எப்பெல்லாம் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டி இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் கிடைக்கல. ஸோ அதனால் இந்த பூலிலிருந்து கிளம்பி எல்லாரும் போனதுக்கப்புறம், அதாவது வெஹிக்கலுக்கு போனதுக்கப்புறம் இந்த பூலோட ஓவர்வியூ நான் காட்டணும்னு நினச்சேன். அதுவும் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கிறேன். அண்ட் அந்த எல்லோ லைன்ஸ் தெரியுது பாருங்கள். அண்ட் அந்த எல்லோ லைன்ஸுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டீப்னு காட்டுது. ஸோ அந்த எல்லோ லைன் தான் அந்த இண்டிகேட்டர். அண்ட் வாங்க இந்த வீடியோவை இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து கூட குக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான மாதிரி ஒரு கிச்சன் செட்டப்பும் இங்கே செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அண்ட் இங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸும் வச்சுருக்கிறாங்க. ஸோ நான் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமை எல்லோரும் போனதுக்கப்புறம் வீடியோ எடுக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு ஒரு டெப் மட்டும் க்ளோஸ்டாக இல்லைன்னு. ஸோ அதை டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரூம் காட்டுறேன். அண்ட் டாய்லெட்ஸ் கூட இருக்குது. அண்ட் ப்ரே ரூம்ஸ் கூட இங்கே இருந்துச்சு. ஸோ ப்ரே பண்ணிக்கணும்னா நீங்கள் வேறையாக ஒரு இடத்த தேடி போக தேவையில்லை. அந்த ப்ரே ரூமில் ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் நான் அந்த ப்ரே ரூமோட வீடியோ கிளிப்பிங்ஸ், நான் எடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எப்படியோ மிஸ் ஆகிட்டு. ஸோ குக்கிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் எல்லாரும் பிரியாணி பண்ணுற மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கிறேன். பட் என்னென்னா கொஞ்சம் பிக் குவான்டிட்டியில் பண்ணியிருக்கிறேன். அதாவது 10 kg மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கிறேன். அண்ட் நான் இந்த பிரியாணியை தனியாக பண்ணலை. அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோட ஹெல்ப்போடு தான் இந்த பிரியாணி பண்ணினேன். ஸோ ஒரு பிரதர் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணினார். அவரோட நேம் அஸ்ரின். ஸோ இந்த பிரியாணிக்கு நேம் அஸ்ரின் பாய் பிரியாணின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ ரெசிப்பியை கொஞ்சம் குயிக்காக சொல்லிடுறேன். ஆயில் அண்ட் கீ சேர்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி இது எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கர்ட் சேர்த்துக்கிட்டேன். அண்ட் கர்டுமே நல்லா
மட்டனும் சேர்த்திருக்கிறேன். அண்ட் வாட்டர் நான் எப்படி சேர்க்குறேன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் ஊற்றினேன். பிகாஸ் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஸ்பைசி ஆகிடும், பேபிஸுக்கு அண்ட் குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியாது. ஸோ அதனால் இப்படி தான் வாட்டர் ஆட் பண்ணினேன். அண்ட் வாட்டர் குவான்டிட்டி எப்படி எடுத்திருக்கிறேன்னா 1 கப் ரைஸுக்கு 2 கப் வாட்டர். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருந்தேன். அண்ட் நான் எந்த பவுலில் நான் ரைஸ் எடுத்தேனோ அதே பவுலில் 2 பவுல்ஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அது கரெக்டாக வந்துச்சு. அண்ட் அகெயின் நான் இந்த ரைத்தா பாட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இப்போ நான் இதில் ஆப்பிள்ஸை சாப் பண்ணி போட்டிருக்கிறேன். அண்ட் அது கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பிகாஸ் அந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் டார்க் ஆகிடக்கூடாதுன்னு. அகெயின் கட் பண்ணின ஆப்பிள்லேருந்து ஈசாக்கும் ஒரு பீஸ் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தேன். ஸோ நம்ம வீட்டு லேடிஸ் டீம். ஸோ இங்கேயும் கொஞ்சம் வந்து நின்று உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு தான் போனேன். அண்ட் இங்கே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு ஈசாவை மண்ணில் ஒர்க் பண்ண வச்சு பார்த்தேன். ஸோ அவர் அந்த மண்ணில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணினார். பார்க்கும்போதே பாவமாக இருந்துச்சு. பட் அதையும் பழக்கத்தானே வேணுன்றதுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ண விட்டுருந்தேன். அண்ட் பேக் டு த கிச்சன். ஸோ வந்து அந்த பிரியாணி பொட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சிச்சு கொஞ்சமாக வாட்டர் இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம்னு வச்சுட்டு எகெயின் நான் வெளியில் போயிட்டேன். டைம் டு மேக் ரைத்தா. ஸோ இப்போ தான் நான் ரைத்தா செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ செஞ்சால் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஆப்பிள் அண்ட் கிரேப்ஸ் எல்லாம் கட் பண்ணின நேரம் செஞ்சு வச்சுருந்தா ஆனியன்லேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகும். ஸோ அது நல்லா செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் கிடையாது, எல்லாமே என்னோட கண்ணளவு தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ரைத்தா கொஞ்சம் லூஸாக வேணுமா இருந்துச்சுன்னா நீங்கள் ஆனியன்ஸை கம்மியாக சேர்த்துக்கோங்க அண்ட் கேர்டை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அண்ட் இதுவே உங்களுக்கு திக்காக வேணுமா இருந்துச்சுன்னா கேர்டை கம்மியாக சேர்த்து ஆனியன்ஸை கூடுதலாக சேர்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ரேஷியோ. நான் இந்த ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருந்த நேரமே சால்ட் சேர்த்துருந்ததுனால தான் இந்த ஆப்பிள்ஸோட கலர் சேஞ்ச் ஆகலை. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அப்போ கட் பண்ணி சேர்த்த மாதிரியே இருக்குது. ஸோ நீங்களும் ஆப்பிள்ஸ் கட் பண்ணுறீங்களா இருந்தால் சால்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகவே ஆகாது. வாவ், மாஷால்லா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரைஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் பார்க்குறதுக்கு எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குதோ அந்த லெவலில் டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு, அல்ஹம்துலில்லா. அண்ட் இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன் வெட்னஸ் ஏதாவது இருக்குதான்னு. ஸோ வாட்டர் இருக்குதான்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டு வாட்டர் எதுவுமே இல்லை, பர்ஃபெக்டாக குக்காக இருந்துச்சு. ஸோ டைம் டு சர்வ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஈசாக்கு மேலால் உள்ள ரைஸ்லேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஈசாக்கு சர்வ் பண்ணினதுக்கப்புறம், ஈசாக்கு ஃபீட் பண்ணினதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருக்குமே போட்டு கொடுத்தேன்.
ஸோ மாஷா அல்லா. நான் இவங்க எல்லாரும் சாப்பிட்ற நேரம் இங்கே வந்து எல்லார்கிட்டேயும் ஒருத்தராக சாப்பாடு எப்படி இருக்குது, கறி நல்லா இருக்குதா, ரைத்தா நல்லா இருக்குதா, ரைஸ் குக் ஆகிருக்குதா அப்படின்னு கேள்வியாக கேட்டுட்டு இருந்தேன் இங்கே உட்காந்து. சாப்பிட்டு ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மர் பேண்ட் தான். ஸோ இது எனக்கு பெய்ட் ப்ரமோஷன் எல்லாம் கிடையாது, என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஸ்விம்மர் பேண்ட் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அன்னைக்கு. ஸோ அதை பற்றின ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஈசாவோட டயப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்விம்மர் டயப்பரை நான் வேர் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஈசாவை பயம் இல்லாமல் தண்ணியில் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ தண்ணியிலேருந்து ஈசாவை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சிச்சு இதுலேருந்து ஒரு சின்ன வெட்னஸ் கூட அந்த டயப்பரில் இருக்கலை. ஸோ அந்த பேக்கெட் 250 சம்திங் அண்ட் அதுக்குள்ளே 2 டயப்பர்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த 250க்கு அந்த பேக்கெட் ரொம்பவே வர்த்னு சொல்லலாம்.
டக் ஷேப் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் இதை பற்றி சொல்லணும்னா இது அவ்வளோ சேஃபெல்லாம் கிடையாது. எங்களோட அப்சர்வேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். இதில் நீங்கள் பேபிஸை வச்சிங்களா இருந்தால் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கணும்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ எங்களோட என்ஜாயபிள் மூமெண்ட்டை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட இந்த ஃபன்னான மூமெண்ட்ஸ் கிளிப்ஸ் நான் இதில் ஆட் பண்ணி இருக்கிறேன். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹோப் யூ லைக் இட். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் அரவுண்ட் புட்லம் நியர் பிளேசஸில் இருந்தீங்களா இருந்தால் இந்த பிளேஸ் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் வில் என்ஜாய். அண்ட் ஸ்பெஷலி உங்களோட குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் குருநகல் ரோட்டில் இருக்கிற இந்த பூலுக்கு. எனக்கு முடியுமா இருந்தால் இந்த பூலோட லொக்கேஷன் அண்ட் டீட்டெயில் அண்ட் நம்பர் ஆல்சோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. I'll catch you all next time with another video. Until then, take care. Bye bye from Zumrat.